சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே. ஆமாங்க, ஆதியாகமம் 8:17 ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிட்டு நம்ம வாசிக்கும். கர்த்தர் சொன்னபடியே நோவா பேழையை உண்டு பண்ணிட்டாருங்க. ஆனா ஜலம் தான் பேழையை கிளம்ப பண்ணிச்சுங்க. பேழை சபைக்கு அடையாளமாகவும் ஜலம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்கு. 1 யோவான் 5:8 சொல்லுது, பூலோகத்தில் சாட்சி இருக்கிறவைகள் ஆவி, ஜலம், ரத்தம். ஜலம் இங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்கு. சபையையும் நம்மளையும் நடத்துறது தேவனுடைய வார்த்தை தாங்க. இன்னைக்கு பேழையை ரெடி பண்ண நோவா போல எல்லாம் ரெடியா இருக்கு. ஆனா இன்னும் பேழை கிளம்புனேன்னு காத்திருக்கிறீங்களா? நீங்க உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை பேசுங்க. என் சபை அடுத்த கட்ட நிலைக்கு வருதுன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு ஆராதனையும் புது ஜனங்களை, புது ஆத்துமாக்களை கத்தர் என் சபைக்குள்ள கொண்டு வராருன்னு பேசுங்க. என் ஊழியத்தை தாங்கக்கூடிய நல்ல நபர்களை கத்தர் எழுப்பி தருகிறாருன்னு பேசுங்க. இந்த வருஷத்துல நல்ல வரன் வருது. திருமண நிச்சயதார்த்தோடும் இல்லைன்னா திருமணம் முடிஞ்ச ஆராதனையிலும் புது வருஷ ஆராதனையில என் பிள்ளைங்க கலந்து கொள்வாங்கன்னு சொல்லுங்க. பிள்ளைத்தாச்சியை என் பிள்ளைங்க புது வருஷத்துல கலந்து கொள்வாங்கன்னு சொல்லுங்க. ப்ரொமோஷனோட நான் புது ஆராதனையில கலந்து கொள்ளுன்னு சொல்லுங்க என்று சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே.